அங்கையர் கண்ணிகாய் அவதரித்தாய் அம்மா அகிலமெல்லா விளங்க புகழ் படைத்தாய். அங்கையர் கண்ணிகாய் அவதரித்தாய் அம்மா அகிலமெல்லா விளங்க புகழ் படைத்தாய். மாமதுரேசனிலே குடியிருப்பாய் அம்மா நாத சங்கீத மணி நடம் தருகம் துணி நாத சங்கீத மணி நடம் தருகம் துணி வேத ஸ்வரூபிணி எல்லோருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களுக்கும் பெருமதிப்புக்குரிய எண்ணருமை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் கிராமத்தார்களுக்கும்
இந்த நிகழ்வை கண்ணனை காத்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெள்ள தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் புலியாள் அன்பு ராணி ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்கபலமாகவும் பக்கத்துணையாக வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும் முதல்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு தோழர் எல் கவிராஜ் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்ற உலக என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் வணங்கிய நாம் அனைவர் வணங்கக்கூடிய ஆதி பராசக்தியையும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர்கண்ணி மங்கையர்க்கு அரசி உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் என் தாய் மீனாட்சி அவனை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன் உங்களுடைய ஒத்துழைப்போடு. கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழும் மகிழே கடம்பவன கோகிலே மாதவர் போற்றோ எழிலே பதமலர் தனை பணிந்தோ கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையம் ஈற்றிருந்தாள் அந்த அழகிய மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையை வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையை வைத்து அஞ்சுக மொழி உலகாள் அழகிய மாநகர் மதுரையிலே 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 மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையா வீட்டிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே கோபுரம் எங்கே காணும் தேனவன் சோழகா கடம்பவனோ அங்கு ஆடலாவும் தங்க கோபுரம் எங்கே காணும் தேனவன் மாமலரின் தேவானதானோ தேனவன் மாமலரின் தேவானதானோ ஆனந்த வெள்ள பெருகும் மீனாட்சி சன்னிதானம் ஆனந்த வெள்ள பெருகும் எங்கள் மீனாட்சி சன்னிதானம்
வாழும் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொடைமொழி அலங்கரித்து கொஞ்சம் செடி கையில் வைத்து கண்ணுகம் ஒளிவுமையாள் வீட்டினாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. என் தாய் மணக்கரிடம் தந்தையும் நீ சிந்தா குலமானவி தீர்த்தனையால் கந்தா கதிர்வேளா உமையாள் மைந்தா மறைநாயக என உலகத்தவர் பாராட்டு உன்னத கடவுளே கருணை கடலாகிய கந்தையா ஞான சக்தி வேளுதனை பெற்ற வடிவேளா சூரனை இருக்கூறாக பிழந்திட்ட வீரனை ஞான பழமேனி உனக்கெதற்கு ஞான பழம் என அவையின் போற்றுதலை பெற்ற எங்கள் பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாய ஒரு காலம் இல்லை என்ற பரம்பொருளான சிவனும் பிருகுமணியால் இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை எடுத்து ஓதி தகப்பன் சுவாமி எனும் குமரக்குரு வருணம் என பேரிதனை பெற்ற எங்களின் குலக்கடவுளை இக்குவலுமே போற்றுவனும் என்னையும் என் நாடும் நாட்டில் வாழும் மக்களும் சிறப்புடன் வாழ உனது அருளும் ஆசையும் என்றென்று வேண்டும் இறைவா கந்தா கடம்பா கார்த்திகையா ஆறுமுகா சங்கரா சடாச்சரா சரவணா ஷண்முகா முருகா 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 மணிகண்டா சாமியே சொல்லப்பா மகன் அந்த சிவகாமி மகனிடம் அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி பேருகவரோடும் நான் பேச வார்த்தையேதடி வேள நீராமை போகேதடி பேருகவரோடும் நான் பேச வார்த்தையேதடி வேள நீராமை போகேதடி அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி
சொல்லடி. குறிஞ்சி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே மேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூரணத்தை காண வேண்டும். ஜோதி என்ற சுடருடைய கையில் தாங்கி சுட்டந்த வேல் கொண்ட முருகனே இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்ல ஆசை தர வேண்டும். ஆண் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்காய் வழிவோடி அங்கு புல்லுக்கும் வசியமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவரே உள்ளார். அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமில்லை. எனக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய திருக்காட்சி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு ஆளை தவிர. யாருது? சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் எதிரின்னு ஒன்று இருக்கும்ல. ஆமா, எனக்குன்னு ஒரு எதிரி இருக்கு. யார்? இந்த க்ரூஸ் தி பிளாஸ்டிக் பிளாக் ஷிப். நோ சாரி, பிளாக் ஷிப். ஏற்கனவே எங்கள் ஆளுங்க தமிழ் பேசுகிறத கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து நின்றுக்கிட்டு நீங்களும் ஆங்கிலம் பேசுக ரொம்ப லட்சணமாக தான் இருக்கும். ஏன் அவங்களே நினச்சிருவாங்க இப்போ நாடக நடிகர்களே தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க, நம்மளாம் ஏப்பா பேசணும்னு அவங்க சுத்தமாக மறந்துட போகிறாங்க. பேசாமல் இருங்க. நீங்கள் நினைக்கிற காலம் அப்படி இல்லை. சரி, இன்னும் கொஞ்ச காலத்தில் பாருங்க, நம்மளாம் ஹிந்தியில் நாடகம் நடிக்க போகிறோம். நாங்களாம் அப்படி போகவே மாட்டோம். எங்களுக்கு தேவைக்கு மட்டும்தான். தமிழ் என்பது எங்களுடைய பார்வை மாதிரி, ஆங்கிலம் ஹிந்தி என்பது நாங்கள் போட்டுக்கிற கண்ணாடி மாதிரி தூக்கி எரிஞ்சிருவாங்க. தேவைப்பட்டால் மட்டும்தான் போட்டுக்குவோம், தேவையில்லைன்னா இறக்கி அங்கிட்டு வச்சுருவோம். புரியுதுங்களா? அதனால் கண்மொழி நல்லா இருந்தாலே அது தேவையில்லை. அதனால் எல்லாருக்கும் கிடைக்கணும், ஒரு ஆளை தவிர. அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணும். யாருன்னு சொல்லணுமா? நீ தான் போ. அதனால் கந்தபெருமான் எங்கே வர வேண்டும். சரி, அப்படி இல்லை தங்கம், எல்லாரும் நல்லா இருக்கணும். அவர்களே யான் பெற்ற இன்பம் பெருக இவையகம். எனக்கு நான் சந்தோஷமாக இருந்தால் உலக மக்கள் எல்லோரும் நன்மையாக இருக்கணும். நான் மகிழ்ச்சியாக இருந்தால் உலக மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். நான் கஷ்டப்பட்டா அப்போ எல்லாரும் கஷ்டப்படணும்னு அர்த்தமா? கிடையாது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த சந்தோஷத்தை தரணும் அப்படின்னா நம்ம வணங்கக்கூடிய கந்தபெருமான் இங்கே வர வேண்டும். கந்தனுடைய ஒளிப்பட்டால் அவருடைய அருள் இருந்தாவே போதும். உலக க்ஷேமமாக இருக்கும், உலகம் நல்லா இருக்கணும்னு தான் நாங்களும் கத்தி கத்தி தொண்டை தண்ணி போக போக கத்துனா ஒரு பிள்ளை காதலையும் விழுகலை. இருந்தாலும் இனிமையாவது விழுகும்னு பார்ப்போம். அதனால் கந்தன் இங்கே வர வேண்டும். ஊரெல்லாம் தெய்வமாக சாமியாக நினைக்கும் முருகப்பெருமானை நான் மட்டும் எப்படி நினைக்க காத்து கொண்டிருக்கிறேன். அதே அதே மெதுவாக போடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இங்கு வள்ளியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி தேன்மொழி அவர்களுக்கு நமது விழா கமிட்டியில் சார்பாக புனரமைத்து கோரிக்கப்படுகிறது. அந்த பிள்ளைக்கு போடாட்டி நான் காலையில் கொடுத்துக்கோங்க. பிரச்சனை எனக்கு கதிராடை உணித்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த கிராமத்தார்களுக்கும் நன்றி 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 கலந்த வணக்கம். ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஒரு தாரோ கேள்வி நானும் என்னலாமோ வண்ண கிளியே சொல்லு கிளியே, ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே. ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஒரு தாரோ கேள்வி நானும் என்னலாமோ வண்ண கிளியே சொல்லு கிளியே, வண்ண கிளியே சொல்லு கிளியே. ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஒரு தாரோ கேள்வி நானும் என்னலாமோ. தெய்வம் என்று தெரிந்த போதிலே
தெய்வம் கனநீரம் என்னே வந்து பேசி போவது, வந்து பேசி போவதானால் தெய்வமாக கூடுவோம். ஊரில் உள்ள பேருக்கெல்லாம் பார்த்து சொன்ன பாவை உன்னிடத்தில் கேட்டு நின்றால் ஆசை ஒன்று தேவை. என்னை தெய்வம் இல்லாயது பார்க்கும் தெய்வமாக்கே கேட்டுக்கொண்டு வாழ்க்கை ஒன்று நீங்கிக் கொடு. ஒரு கிழமையும் எண்ணலாமே வண்ணக்கிளே சொல்லுகிளே, ஓ வண்ணக்கிளே சொல்லுகிளே. லா 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 லா. அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்று வெஞ்சமரில் அஞ்சனனை வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் இரு காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னே அருவமும் உருவமும் ஆகி அனாதையாய் பழவாய் ஒன்றாய் பிரமமா என்ற ஜோதி பிழமுதர் மேனியாகி கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வருவார். உதித்தனர் உலகம் என்று சொல்லக்கூடிய கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடியில் வீர வாளோடு பிறந்தது தமிழ். தமிழ் 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 என்றாலே அமிழ்து அமிழ்துன்னு இனிக்குமா? ஆனால் இனிப்பு ரொம்ப சாப்பிடலாமா? சுகர் வந்துடும். சோறு வந்துருமா? சுகர். ஓ, சக்கரை வியாதி வந்துருன்றீங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதனால் அதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்குது. அப்பேற்பட்ட கந்தபெருமான் நீங்கள் வர வேண்டும். கண்ணடிக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நான் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, நினைவுகள் அங்கே. நீ எங்கே நினைவுகள் அங்கே, நீ ஒரு நாள் வருவரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில். என் நினைவுகள் அங்கே. பிறப்பிட வேறாயிருந்தாலும் இருப்பிட உனது மனமழகா. பிறப்பிட வேறாயிருந்தாலும் இருப்பிட உனது மனமழகா. ஆயிரம் காலம் வாழ்ந்த பின்னாலும் வாழும் காதல் நினைவல்லவா.
சீட்டு அடிக்கிறதுக்கு நீங்கள் பேசாம கை தட்டலாம். ஏன் ஒரு நல்லா இருப்பதா? ஏன்னா மஞ்சு விரட்டா நடக்குது காலையிலக்கு அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ வர வர என்னன்னு தெரியல, அந்த காதில் விழுந்தாலும் நமக்கு பிடிக்காம போச்சு. சத்தத்தை கேட்டாலே அலர்ஜியாக இருக்கு. அதனால் தயவு செய்து கை கூட தட்டுங்க, தப்பில்லை, அதை மட்டும் செய்யுங்க. ரொம்ப நன்றி தான். ஒரு ஆள் தட்டினா போதும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அதுதான். பாரு 5 கரத்தினை பாருங்க, உள்ளது போச்சு நுழைக்கண மாதிரி அதையும் இப்போ வராமல் இருக்க போகுது. இப்போ 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தியின் இளம்பிரை போலும் வயிற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வாக்குண்டான் நல்ல மனமுண்டாய் மாமலராய் நோக்குண்டான் மேனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பார் தாருவார் தமக்கு பாழும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு அவை முதாட்டி கேட்டா. என்ன கேட்டா? நல்ல விஷயம், அதெல்லாம் மறக்கவே முடியாது. நல்ல விஷயம் தான். என்னடா கேட்டா? அதெல்லாம் ஏதோ ஒன்று கேட்ட. சரிப்பா விடுப்பா. அவை கேட்டிருக்கா. என்ன தெரியுமா கேட்டா? பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் நாளையும் கொடுத்துட்டு 3 கொடுன்னு கேட்டா. ஏன் கேட்டா? அவளுக்கே தெரிஞ்சிருக்கு இங்கே கொடுக்காம எதுவும் நடக்காதுன்னு. எங்கே போனாலும் கொடுக்கறது தான். ஆமாம், இந்த பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் நாளை கடந்து சாப்பிட்டா எவ்வளோ தித்திப்பா இருக்கும் தெரியுமா? அவன் 4 கொடுத்துட்டு 3 கேட்டான். இப்போ உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? பொங்கலுக்கு இப்போ என்ன 3 தேவை? சும்மா தயிர் வச்சுக்கணும். நம்ம ஊர் தான். நீனும் கேளு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, என்ன கேட்டாரு? கப்பு வாட்டர் பாட்டில் சரக்கு. அப்படி சொல்லக்கூடாது, ஒரு இதாக வரணும். கப்பு கோட்ரு வாட்ரு அப்படி சொல்லணும். ஓஹோ ஓஹோ. டேய், நானும் உங்கள் கூட தானோட குப்பை கொட்டுறேன். அப்போ அந்த குப்பையில் என்னென்ன இருக்குன்னு எனக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஆமாம், நாங்கள் பசிக்குது 2 இட்லி சாப்பிடும் நிப்பாட்டுங்கன்னா வண்டியை நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு தாகம் ஏற்படும்னா நிப்பாட்டு. அவங்களுக்கு தாகம் ஏற்படும்னா எங்களை தூங்க போட்டு அவை முதாட்டி வணங்கினா என்ற பேச்சு, இசை என்ற பாட்டு, நாடகம் என்ற நடிப்பு என்ற முத்தமிழையும் வாங்கி முருகப்பெருமானுக்காக தமிழுக்காக தன்னுடைய இளமையை கொடுத்தா அவை முதாட்டி. இல்லைங்கன்னா தமிழை பேசணுன்னாவே அப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளைகளுக்கெல்லாம். கையில் வச்சுருக்கிற மொபைலில் யார் பேருமே, கைபேசியில் யார் பேருமே தமிழில் இல்லை தெரியுமா? நல்லா இங்கே இருக்கிற எல்லா கைபேசியும் வாங்கி பாருங்கள். யார் பேராவது தமிழில் எழுதி இருந்துச்சுன்னா நான் ஒன்று தோடு போட்டு இந்த காதை அப்படியே அறுத்து இங்கேயே வச்சுட்டு போயிடுறேன். எல்லாமே ஆங்கிலம் தான். உங்களுக்கு தானா தோடு? என்ன காரணம்? படித்தவங்களும் ஆங்கிலம்தான், படிக்காதவங்களும் ஆங்கிலத்தில் தான் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, 4வது படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, 12வது படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நிறையா விஷயங்கள் தமிழ் தெரிய மாட்டேங்குது தெரியுமா? என்ன மொழி கேட்டாலும் ஒரு சில விஷயங்கள் கேட்டோம் அப்படின்னா தமிழ்லேயே தெரிய மாட்டேங்குது. அதனால் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தமிழ் கடவுளை நம்ம அனுதினமும் வணங்கிக்கிட்டே இருக்கோம். நம்மளையும் நம்ம நாட்டையும் காப்பாடுறது கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் கடவுள் இங்கே வரணும். அந்த கடவுளுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? என்ன பண்ணுவோம்? ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும். எல்லாரும் மெலோடி பாடுறீங்க. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும்.
வாழ இலை நீர் தெளித்து ஓடடியே கழுனே வாழ இலை நீர் தெளித்து ஓடடியே கழுனே நாதஸ்வரம் ஊது வரை நெஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமையா வச்சுகிறான் வாழ்வார். நன்றி. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு அவர் பெண் செல்வர் என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு. நன்றிக்கா, நன்றி 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 நன்றி. பொய்யாமொழி புலவனின் மெய்யான கருத்து என்ன கருத்து? உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு அவர் பெண் செல்வர். எங்கள் அண்ணன் அருமையாக விவசாயத்தை பற்றி பேசினாங்க. விவசாயத்தை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லை. எம்பிடுதான் நம்மளும் கத்துனாலும் செவிடங்காதில் ஊங்குற சங்கு மாதிரி யாருக்கு அதுலேயும் விழுக போகிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா இப்போ யாருமே நல்லதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, ஏற்றுக்கிறவும் மாட்டேங்கிறாங்க. மரக்கன்று நன்றுருக்காங்க. அதே சைனாவில் விவசாயம் ஆடு மாடு மேய்ச்சா 1 லட்சம் ரூபா சம்பளம். ஆடு மேய்க்கிறவங்களுக்கு மாடு மேய்க்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். படித்த பட்டதாரிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அங்கே அனுமதி உண்டு. எதுக்கு? மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு. அங்கே அடுத்தவங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு படித்த பட்டதாரிகள்லாம் போவாங்க. இங்கே நம்ம வீட்டில் 2 ஆட்டுக்குடி இருந்தால் அவுத்து விடுன்னு அம்மா சொன்னால் நான் அந்த திருவாடனை வரைக்கும் போயிட்டு வர்றப்பா இந்த ஆட்டுக்குடியும் மாட்டையும் அங்கே அவுத்து விடு அப்படின்னா என்ன மாடு மேய்க்க படிக்க சொல்கிறேன்னு நம்ம பிள்ளைய கேட்குதுங்க. நம்ம பிள்ளைய அது நம்ம மாடி மேய்க்கிறதுக்கும் நம்ம ஆட்டுக்குட்டி மேய்க்கிறதுக்கும் நம்ம வயலை போய் உழுகிறதுக்கும் நாற்று பாகுறதுக்கும் என்னன்னா வயக்காட்டில் போய் சேத்துல நிற்க சொல்கிறதுக்கு தான் என்னை படிச்சியா அப்படின்னு படித்த பிள்ளைகள்லாம் கேட்கும்போது மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வள்ளுவன் சொன்னார், சங்க காலத்தில் எங்கே 3000-4000 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னான், இந்த உலகத்திலே வாழ தகுதியானவனும் வாழ சிறந்தவன் யார் தெரியுங்களா? எவர் ஒருவர் கையளவு நில வைத்து விவசாயம் பண்ணக்கூடியவர்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ சிறந்தவர்கள் தான். மற்றவர்கள் எல்லாமே உலகத்தில் வாழ சிறந்தாதவர்கள். என்ன காரணம்? கோடி கோடியாக பணம் வச்சிருக்கலாம், இப்படி என்ன மாதிரி கழுத்திலிருந்து கால் வரைக்கும் தங்கமாக நகை போட்டிருக்கலாம். என்ன இப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இந்த நகைக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன். அப்போ எவ்வளவுதான் பெட்டகமாக நகை வச்சுருந்தாலும், எவ்வளோதான் கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும், கோடி கோடியாக பசிக்கிற நேரத்தில் ஒரு 10,000 ரூபா பணத்தை போட்டு சாப்பிட முடியாது. ஏன்? ஒரு 1000 ரூபாய்க்கு சில்லறை மாற்றி காசுகளை சாப்பிட முடியாது, தங்கத்தை சாப்பிட முடியாது. கடைசியில் எங்கே வரணும்? யாரா உழுகுறாங்க, அவன்டா உலக வெள்ளாமை பண்ணுறான், அவங்ககிட்ட போய் ஒருபடி அரிசி வாங்குவோம் அப்படின்னு இங்கே தான் வரணும். பாருங்களேன், உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குது. எல்லாருக்கும் என்ன பேர் இருக்குது? தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் தொழிலதிபர், அவங்களுக்கெல்லாம் கோடீஸ்வரவங்க பேர். என்னப்பா தொழிலதிபர்ப்பா கோடீஸ்வரனாக இருக்கான் அப்படின்னு பேர். அதே மாதிரி பெரிய பெரிய கடைகளில் உள்ளவங்களுக்குலாம் லட்சாதிபதினு பேர். குட்டி குட்டி கடை வச்சுருக்கிறவங்க இது மாதிரி ஒளிபரிக்க வச்சுருக்கிறவங்களாம் பணக்காரவங்கள்னு பேர். ஆனால் உலகத்துக்கே சோறு போடுற விவசாயிகளுக்கு மட்டும்தான் அற்புதமான பேர் ஏழை விவசாயின்னு பேர். இப்போ எந்த அளவுக்கு கொண்டு போய் விவசாயிகளை தரமட்டத்துக்கு ஆக்கி வச்சுருக்காங்க. நான் கூட ஒரு நிமிஷம் நினச்சிட்டேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில் சொன்னேன், அங்கே ரொம்ப இதே மாதிரி தான் ரொம்ப விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள்லாம் இருந்தாங்க. சரிப்பா, நானும் இப்படியே சொல்கிறாங்க, எது விளைச்சாலுமே நமக்கு மட்டும் விலை இல்லை, எல்லாத்துக்கும் விலை இருக்குது, எல்லாத்துக்கும் விலை இருக்குது. 6 சிலிண்டர்னு சொன்னாங்க, சிலிண்டர் விலை ஏறி போச்சு. நானும் 15-30 நாள் ஆச்சு, வரமாட்டேங்குது. அடுத்து விறகு வெட்டி சமைக்கிற ஒரு கால சூழ்நிலை வரும் போல இருக்குது. அதனால் நாடகம் வச்சவங்க என்னை ஊரில் நாடகத்துக்கு போட்டவங்களாம் கொஞ்சம் கோவிச்சுக்காதீங்க. விறகுல சமைச்சு நான் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி கூட கொஞ்சம் காலதாமதம் வர்றேன், ஒன்றும் சொல்ல முடியலை. இப்போ பாருங்களேன், நாடகம் பார்க்குறதுக்கு கூட்டம் வர மாட்டேங்குது. அடுத்து அவர் வருவார், அவர் நிறைய பேசுகிறதுனால நான் பேச்சை குறைச்சிக்குவேன். அவர் வரல அப்படின்னா நான் நிறையா பேசுவேன், அவர் வந்திருக்கனால கொஞ்சம் குறைச்சிக்குவேன். நாடகம் பார்க்குறதுக்கெல்லாம் கூட்டமே வர மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? நம்ம மிகப்பெரிய தவறு பண்ணுறோம். நம்மளும் ஊரில் நாடகம் வச்சுட்டு இப்படி பாட்டுக்கு 10 பேர் எந்திரிச்சு போகிறீங்க, நாடகம்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க, மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க சூழ்நிலையும் அவங்களுடைய புரிதலையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்போ 2026 யார் யார் வந்து உட்காந்து நாடகம் ஆரம்பித்ததுலேருந்து
முருகப்பெருமானு வள்ளியம்மையும் மாலை மாத்திர வரைக்கும் பார்க்குறாங்களோ, பெண்களுக்கு பூரா தலைக்கு ஒரு பட்டு புடவை 1000 ரூபா பணம், 1000 ரூபா பணம் ஒரு பட்டு புடவை. நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கே கொடுக்கணுமா? யார் சொன்னவங்க இப்போ கொடுத்துருக்காங்க, எங்கள்கிட்ட மட்டும் உடனே கேட்குறீங்க, இது என்ன நியாயமாக இருக்குது? சரி, நான் இப்படி தான் முந்தா நாள் சொல்லிவிட்டேன். எப்போ தலைக்கு ஒரு பட்டு புடவை 2500 பணம் சொல்லிட்டு ஒருத்தர் சண்டைக்கு வந்துட்டார். அது எப்படி நீங்கள் 2500 சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கு நான் சொன்னேன், அண்ணே ஆனால் அந்த 2500 சொல்லலை, அந்த 2500 வேறு, இது நான் கொடுக்குற 2500 அதனால் 1500 குறைச்சிக்கிட்டு 1000 சொல்லிட்டேன். அதனால் நாடகம் பார்க்குறவங்களுக்கு நல்லா பாருங்களேன், இது தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய நிகழ்ச்சி. கந்தபுராணத்தை கேட்பதும் கந்தபுராணத்தை படிப்பதும் கந்தனுக்காக விரதம் இருப்பதும் மிகப்பெரிய சிறந்தது. வாழ்க்கையில் நம்ம ஏதாவது உருப்படியாக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா முழு பக்தியோடு இருப்பது தான். வருஷத்தில் 365 நாளும் இறை வழிபாடு இல்லாமல் நம்மளாம் இருக்கிறது இல்லை. கடவுளை கும்பிட்றோம், கோயிலுக்கே போட முடியாட்டியும் வீட்டில் இருக்கிற பூஜையில் ஏதோ ஒரு தெய்வங்கள் இருக்குது, படம் இருக்குது, அந்த தெய்வத்தை கும்பிட்டு கொஞ்சம் திருநீர் வச்சுட்டு தான் போகிறோம், திருநீர் வச்சுட்டு தான் போகிறோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு முழு மனதோடு நம்ம போய் கடவுளை இறைவனை பிரார்த்தனை செஞ்சுருக்கோமா? இல்லை. கடவுளுக்கு முன்னாடி போய் கையெடுத்து கும்பிட்டு கண்ணை மூடினா நமக்கு என்ன பிரச்சனைகளோ அவ்வளவும் மனசுக்கு வருதே தவிர, நான் நல்லா இருக்கேன், என்னை நிம்மதியாக வச்சுருக்கேன், கடவுளே நீ பாரு அப்படின்னு யாருமே முழு மனதோடு இங்கே பிரார்த்தனை செய்கிறதே இல்லை. அப்போ காரணம் என்ன? இந்த வள்ளி திருமண நாடகம் உங்களுக்காக வைக்கக்கூடிய நாடகம். நீங்கள் பேசாமல் உங்கள் ஊரில் மேடையில் கொண்டு வந்து எங்களை விட்டுட்டு நீங்கள் மதிக்காமல் எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா இப்போ எங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? உங்களையும் உட்கார வைக்கணும், நாங்களும் நாடகம் நடத்தணும். காலையில் சிறப்பான நாடகமாக இருந்தால் கவிராஜ் தமிழை தலைமையில் ஒரு குழு வந்துச்சுப்பா, அருமையான நாடகம், நல்லா பேசுனாங்க, நல்லா பாடினாங்க, நல்லா ஆடினாங்க அப்படின்னு நீங்கள் காலையில் சொல்லணும். அந்த ஒரு பேர் தான் எங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? உங்களை உட்கார வைக்கணும். நீங்கள் உட்கார மாதிரி தெரியல. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? தலைக்கு 1000 ரூபா கொடுத்தாவது உட்கார வைக்கலாம்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். இல்லை நான் தான் வரப்போ ஆரம்பத்தில் சொல்லிட்டேனே, அது வந்து வேற ஊரில் தான். நம்ம ஊரில் சும்மா அப்படி போயிட்டு வாக்கிங் போயிட்டு வருவாங்க. நான் ஒரு இக்கு வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியா? என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன்? சுற்றி நல்லா நம்ம குடியிருக்கு அப்படின்னு இருக்கேன். அது நல்லது தானே, அது நல்ல பாம்பு தானேப்பா, அது நல்லது தானே. எங்கள் வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி வரும், நானும் அதுவும் இப்படி மாதிரி. அப்போ உங்களுக்கெல்லாம் அந்த பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபா பணம் ஒரு பட்டு புடவை. இப்போ ஆண்கள்லாம் பாவம் தானே, இப்போ ஆண்களுக்கெல்லாம் ஏதாவது அறிவிப்பு கொடுக்கணும்ல. உங்களுக்கெல்லாம் ஒரு அது ஒரு இது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் அப்படியெல்லாம் உங்களை ஏமாற்ற மாட்டேன். 2 கோட்ரு 2 தலைக்கு பிரியாணி, 2 பொட்டெல்லாம் பிரியாணி, சரிதானே? அடுத்து நீங்கள் எலெக்ஷனில் எதுவும் நிற்கிறீங்களா? நான் இங்கே நிற்கிறதுக்கே பெரிய படம் சொல்லுங்க, நாங்கள் ஓட்டு போடுறோம். இங்கே நிற்கிறதுக்கே சரி இல்லை. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ சினிமா நடிகர்கள் மட்டும்தான் அறிவிப்பு கொடுப்பாங்க, வாக்கு கொடுப்பாங்க, நாடக நடிகர்கள் கொடுக்கக்கூடாதா என்ன? நாங்களும் கொடுக்கலாம்ல. நாங்களும் கொடுத்துட்டோம். இன்னும் இப்போ அறிவிப்பு கொடுத்துட்டானா, நீங்கள் காலையில் மாலை மாத்திர வரைக்கும் உட்காந்துருப்பீங்க. அப்புறம் கேட்பீங்க, ஏம்மா வள்ளியம்மா தேன்மொழி இது மாதிரி 1000 ரூபா பணமும் பட்டு புடவையும் கேட்டு எங்கம்மான்னு கேட்பீங்க. நானும் நல்லா நாசுக்காக சொல்லிட்டு போவேன். அடுத்த வருஷமும் எங்கள் ஊரில் நாடகம் வைப்பாங்க, திருவிழா வைப்பாங்க. யார் யாரும் அடுத்த வருஷம் வந்து நாடகம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம்ட்டு போயிட்டே இருப்போம். அது மாதிரி தான் இப்போ நாட்டிலையும் நடக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, புரியலாம் பேசாமல் இருங்க. அதனால் கண்கண்ட தெய்வம் யார் தெரியுமா? உழவு பெருமக்கள் மட்டும்தான். இவங்க எல்லாரும் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கால் வைக்க முடியும், அதனை கை வைக்க முடியும். அதனால் உழுதுண்டு வாழ்வார்னு வள்ளுவன் சொன்னான். விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம், விவசாயிகளை மதிப்போம். நான் ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்கிட்ட எல்லாத்துக்கும் ரோசை வந்திருப்பா பாருங்களேன். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி மதுரையில் உயர்நீதிமன்றம் இருக்குல்ல, அங்கே ஒரு போராட்டம் நடந்துச்சு. வழக்கறிஞர்கள் பூராமே திடீர் போராட்டம். காலையில் பஸ் போச்சு, மத்தியானம் மறிச்சிட்டாங்க. என்னன்னா ஒரு போராட்டம். இப்போ வழக்கறிஞர் போராட்டம் பண்ணுறாங்க, நீதிபதிகள் போராட்டம் பண்ணுறாங்க, வாகன ஓட்டுநர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்? நமக்கு கல்வி கற்கக்கூடிய ஆசான் எல்லாமே போராட்டம். அந்த உலகத்தில் எல்லாமே போராடுறாங்க. போராடி அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அது பூராமே நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் போராடினா அவர் போராடட்டும் அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறது விவசாயிகள் மட்டும்தான். என்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கெல்லாம் ரோசம் வந்து ஒரு கால் வருமா என்னன்னு தெரியல, அப்படியே வந்துட்டாலும்
என்னைக்கு நாங்கள் ஒரு வருஷம் விளையக்கூடிய எதா இருந்தாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அரசாங்கத்துக்கு, நாங்கள் மட்டும்தான் வச்சுக்குவோம்னு என்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் ரோசப்பட்டு சொல்கிறீங்களோ அன்னைக்கு தான் விவசாயிகளுக்கு மரியாதை இருக்கும், விவசாயிகளையும் மதிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். டெல்லியில் 10 பேர் போராடுறாங்கன்னு இங்கே நம்ம பேசாமல் விற்கக்கூடாது, இங்கே 10 பேர் போராடுறாங்களே அங்கே விற்கக்கூடாது. ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஜல்லிக்கட்டுக்கு போராடணுமே, எல்லாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வும்னு ஒற்றுமையாக போராடணும். நம்ம மீட்டெடுத்தோம்ல, அது மாதிரி ஏன் விவசாயிகளுக்கு திறமை இல்லையா? நம்ம உலகத்தில் 4 நாளைக்கு பட்டினியாக கிடக்க முடியாது, நம்மளை தேடி வந்து தான் ஆகணும். நம்மளாம் ஒரு புரியாத ஒரு விஷயமாகவே இருக்குது. ஐயோ 10 மூடை நெல் விளைஞ்சிருச்சே, இது கொடுக்கலன்னா இங்கே விளைச்சி போயிடும், முளைச்சி போயிடும், வியாபாரம் பண்ண, அதெல்லாம் நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட வாங்கி போய் நீங்கள் தஞ்சாவூர் போயிருப்பீங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான பார்க்கும்போதெல்லாம் எனக்கெல்லாம் ரத்த கண்ணீரே வரும். என்ன காரணம்? தஞ்சாவூர் போகிற வழியில் நெல் மூடை பூரா ரோட்டில் தான் அடுக்கி வச்சுருப்பாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அப்போ பாருங்களேன், அங்கிட்டு பாதி நெல் கிடக்கும், ரோட்டில் பாதி நெல் கிடக்கும், அங்கிட்டு முளைச்சி கிடக்கும், இங்கிட்டு மழை பெஞ்சு நனைஞ்சு கிடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருடைய விவசாயினுடைய நெத்தி வேர்வை ரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு நெல்லு மணியும் நமக்கு உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை மதிக்கிறதே இல்லை. அதனால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாரும் ஒரு முடிவு பண்ணுங்கள். ஒரு வருஷம் தக்காளியாக இருந்தாலும் சரி, மிளகாயாக இருந்தாலும் சரி, வெங்காயமாக இருந்தாலும் சரி, நெல்லாக இருந்தாலும் சரி, கம்பு சோளம் வரகு என்ன தானியம் விளைத்தாலும் சரி, அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு மட்டும் ரோசப்பட்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும் தடைப்பட்டு வைங்க. தன்னால் நம்மளை தேடி வரணும். சோறு திங்காமல் இங்கே யாரும் இருக்க முடியாது அப்படின்னு. ஆமாம், அப்புறம் நம்ம வைக்கிற வேலை தான். அப்போ நமக்கு மரியாதை வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம தான் இங்கே விலையை நிர்ணயிக்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். புரிஞ்சா சரிதான். அதனால் நானும் விவசாயம் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். விவசாயம் பண்ணணும் அப்படின்னா நிலம் வேணும்ல. மாங்குளம் தானே, மாங்குளை பற்றியா? மாங்குளம் என்ன ஊர்னா மாவிலங்கை. நானும் விவசாயம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த காடு கரையெல்லாம் சும்மா தான் உழுது போட்டிருக்கிய, அதனால் மாவிலங்கையில் மக்கள் என்ன பண்ணுறிய, நிறைய வச்சுருக்கிறவங்க தலைக்கு ஒவ்வொரு ஏக்கர் என் பேரில் எழுதி கொடுங்க. நான் என்ன பிளாட்டு போடுறதுக்காக கேட்குறேன், விவசாயம் பண்ணுறதுக்கு தான் கேட்குறேன். தலைக்கு ஒவ்வொரு ஏக்கரை எழுதி கொடுங்க. நானும் விவசாயம் பண்ணுறேன், எங்கள் ஆளுகளையும் சும்மா விட மாட்டேன். ராத்திரியெல்லாம் நாடகம் நடிப்பான், காலையில் எல்லாரும் சேர்ந்து விவசாயம் பண்ணுவான். நான்லாம் இறங்கிட்டேன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே 1 ஏக்கர் நட்டுட்டு தான் எழுந்திருப்பேன். பத்தியா? இதுதான் நான் எதுவும் சொல்கிறதில்ல. ஒருத்தர் வருவார் கிளிக்க, அவர்கிட்ட கேளுங்க. அதனால் நானும் வந்திருக்கேன். விவசாயம் எப்படி தெரியுமா பண்ணணும்? தென்பாண்டி சீமை தெம்மாங்கு பாட்டு பாட்டோட வாழும் சாமியே, ஓம் பேரை போட்டு நான் பாடும் பாட்டு கேட்டாக்கா வாழும் பூமியே, ஏன் பேச்சு ஏன் மூச்சு நீதானையா, ஏ வாக்கு நீ கேட்டு காப்பாத்தையா. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா பூவாயே, ஆதரவு தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயே. நானா பாடலையே நீதான் பாட வச்ச, நானா பாடலையே நீதான் பாட வச்ச. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா பூவாயே, ஆதரவு தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயே. வைகையில வந்த வெள்ளம் நெஞ்சிலே வந்ததென்ன, கஞ்சி நான் கேட்ட வரும் வந்து நீ தந்ததென்ன, சின்ன பூனாத்து செய்ததே காத்து சின்னதா பாடுது, பொண்டு மணி தேரு நான் போட்டி வச்சு பாரு, கண்ணி என்ன தேடி நீ அங்கே வந்து சேரு, வேத போட்டே அது வேடஞ்சாச்சு நீ வாங்கி வழி பார்த்து. ஆசையில பாத்தி கட்டு நாத்து ஒண்ணு நட்டு வச்சனா பூவாயி, ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயி.
பாத்து கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி ஆதரவு தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா நானா பாடலையே நீதான் பாட வச்ச நானா பாடலையே நீதான் பாட வச்ச ஆசையில பாத்தி கட்டி அது ஒன்று நட்டு வச்சேனா பூவாய் ஆதரவு தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாய் பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்க மணிவை அவையாவும் ஒரு தாய் ஈடாகுமா விலை மீது விளைவை கேட்டாலும் கொடுத்தால் கடை தண்ணில் தாயின் கிடைக்காதமா ஈரைந்து மாதங்கள் கருவோடு இணைத்தாய் நீ பட்ட பெருமாள் அறிவீனமா அடுத்திங்கு பிறப்புள் அமைத்தாலும் நானும் மகனாக பிறகில் வரவேணுமே பொன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைத்தால் உயிரில்லை அம்மாவை வணங்கால் உயிரில்லை அம்மா என்றழைக்கால் உயிரில்லை அம்மாவை வணங்கால் உயிரில்லை நேரில் பேசு தெய்வம் பெற்ற தாயின்றி வேருள் ஏது அம்மா என்றழைக்கால் உயிரில்லை அம்மாவை வணங்கால் உயிரில்லை அம்மா என்றழைக்கால் உயிரில்லை அம்மாவை வணங்கால் உயிரில்லை. நன்றி நன்றி நன்றி. யாரு பெரிய சொத்து வச்சிருந்தேன், சுகம் வச்சிருந்தேன், சரி வண்டி வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், எல்லாம் வச்சிருந்தேன். எல்லாம் வச்சிருந்து எல்லாமே இதால போயிருச்சு. எதால போயிருச்சு? இதால போயிருச்சு. என்னென்ன வச்சிருந்தேன்? எல்லாம் வச்சிருந்தியே. ஆமா. இப்ப எது ஜரக்கு இதுக்கு வச்சிருக்கீங்களா? இருக்கு, உங்களுக்காண்டி வச்சிருக்கேன். ஆமா, ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், 40 ஏக்கர் நிலம் வச்சிருந்தேன். நகை விலை ஏறுதுன்னு என் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் 400 வகை நகை எடுத்து வச்சிருந்தேன். விலைவாசி பிளாட் எல்லாம் ஏறுதுன்னு ஏகோட்டைக்கு பக்கத்துல 50 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, அட இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்த, மாடு வச்சிருந்த, 50 செம்பரி ஆடு வச்சிருந்த, அழகு ரேசு வண்டி வச்சிருந்த, 4 மரத நெல்லு வச்சிருந்த, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு.
வந்ததானா எண்ணி பார்க்கல எண்ணி பார்க்கல அத யாரும் கேட்கல யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் கொண்டாட்டி விரச விட்டு பட்ட தண்ணி அடிச்சு புட்டேன் அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் கொண்டாட்டி கொழுத விட்டு பட்ட தண்ணி அடிச்சு புட்டேன் எல்லாமே முடிஞ்ச பின்னே எல்லாமே முடிஞ்ச பின்னே என் காலு ரெண்டும் மங்குது என் கண்ணு ரெண்டும் சுத்துது ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 எம்மரி ஆடு வச்சிருந்த அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் நாலு மரஜா நெல்லு வச்சிருந்த நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு குடிக்கிற விஷமதுடா இருக்க இருக்க கொல்லுடா அப்பவே சொன்னாங்க அத நானும் கேட்கல நானும் கேட்கல அத யாரும் கேட்கல கேட்கல வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை ஒவ்வொரு தமிழனும் மதிக்கிறேன் இனிமே இந்த உலகத்தில யாரும் குடிக்க வேணாம்னு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் நாலு மரஜ நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஹலோ, விவசாயிகளுக்காண்டி ஒரு பாட்டை படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது மேடையில் படிக்கணும்னு ஒரு ஆசை, படிக்கிறேன். பொண்ணு விளையிற பூமியடா விவசாயத்தை ஒழுங்கா கவனித்து செய்வோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மணப்பாற மாடு கட்டி மாயவர ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு அதன் தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு அதன் தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதவதச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதவதச்சு நாத்தம் பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் குடிச்சு இறைச்சு போடு செல்ல கண்ணு. நாத்தம் பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் குடிச்சு இறைச்சு போடு செல்ல கண்ணு. மாடு கட்டி ஏறு போட்டி கருதலெல்லாம் விளைய வச்சு மதுரை ஜில்லால வச்சு அடி கருதலெல்லாம் விளைய வச்சு மதுரை ஜில்லால வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு. கருதலெல்லாம் விளைய வச்சு மதுரை ஜில்லால வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அளந்து போடு செல்ல கண்ணு. பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீ வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு. விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு வித்து போட்டு பணத்தை என்ன செல்ல கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600
அறநூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு அட சேத்த வரத்த சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு அவங்க அறநூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு இந்த பாடலை பாராட்டி பாவாசியை சேர்ந்த காசி விஸ்வநாதன் அவர்கள் 100 ரூபாயும், மாவிலங்கை சேர்ந்த காந்தி அவர்கள் 50 ரூபாயும், மாவிலங்கை சேர்ந்த கும்மி கட்டுதல் கலை நிகழ்ச்சியின் சார்பாக மாரிமுத்து அவர்கள் 100 ரூபாயும் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அனைத்து நன்றி உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். மாவளங்க கிராமத்தைச் சேர்ந்து தம்பி சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த மேடையிலே ஒரு சொந்த கருத்தோட சொந்த பாட்டாக விவசாயங்கிற பாட்டு பாடுவதற்கு முன்னாடி சொந்த பாட்டை பாடி நம்ம மாவளங்க கிராமத்திற்கு ஒரு சிறப்பு சேர்த்ததற்கு பெரும் நன்றி கடனை நன்றியோட 100 ரூபாயை கொடுத்து காலம் முழுவதும் அவரும் இனியும் இந்த கலை உலகத்தில் சேர்வதற்கு வந்திருக்கின்ற கலை உள்ளங்கள் அவரையும் உங்களையும் நடைமுறைப்படுத்தி கொண்டு போய் இவரையும் ஒரு பப்புனாக வேளந்தாங்கி நடிப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய பாவாசி அண்ணன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். குவானி காளிதாஸ் டைல்ஸ் மிஸ்திரி அருமையண்ணா அவர்களை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்புள்ளார். மாவிலங்கைச் சேர்ந்த கலியுக இளைஞர் நட்பணி மன்றத்தின் சார்பாக 500 ரூபாயும், மாவிலங்கைச் சேர்ந்த பழனிசாமி அவர்கள் 101 ரூபாயும், மாவிலங்கைச் சேர்ந்த இருப்பு ராமநாதபுரம் ஏகே முருகேசன் அவர்கள் டிரைவர் அவர்கள் 101 ரூபாயும், இளங்குற்றத்தை சேர்ந்த முத்துராமலிங்க மாமா அவர்கள் 101 ரூபாயும் நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். எனக்கு காளிதாஸ் பூவாடியைச் சேர்ந்த அன்பு தம்பி காளிதாஸ் எனக்கு 201 ரூபாய் அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தியுள்ளார். அவர் குடும்பத்தாருக்கும் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய மாவிலங்கை இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கும் மற்றும் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். இளங்குன்றத்தை சேர்ந்த மணிமுத்து மாமா அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பளித்த மாமா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இந்த மேடையிலே தாயும் தகப்பனுமாக தாளம் வாசிக்கும் ஐயா அவர்களுக்கு பாவாசியை சேர்ந்த அண்ணன் முனியப்பன் அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார். ரொம்ப நன்றி அண்ணா. சத்தியமூர்த்தி அண்ணே படுத்துறாம என்னம்மா அது இருக்கு இது இருக்குங்கிறிய ஆமாம் போட்டாச்சு. ஆமாம் எல்லாரும் காட்டுக்கு காவல் போகிற நீங்கள் வரீங்களா? காட்டுக்கு வேகமாக வாங்க. இங்கு டான்ஸராக நினைத்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி சத்யபிரியா அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை பொருத்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. அனைத்து வணக்கம் அது அண்ணே கொஞ்சம் சார்பா லைட்டாக குறைவேனே. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழவேனா, துளி கண்ணீர் விடவேனா, உன்னை நீ வாழ்கிறேன், உன்னை நீ
அழித்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழுவேனா துளி கண்ணீர் விடவேனா உன்னையே என்னையே வாழ்கிறேன் உன்னையே என்னையே வாழ்கிறேன் ஒரு ஜீவன் அழித்தது ஒரு ஜீவன் துடித்தது நன்றி நன்றி நான் வந்துட்டேன் இன்னொரு தோழி வரா பாருங்க தோழியா ஆமா என்ன சொல்றீங்க அழகு அழகு பேர் அழகு ரொம்ப அழகானவன் ஓ உங்களை கூப்பிடுறேன் பாருங்க அடியே மச்சானே ஏ மச்சானே மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே உயிரைக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு அவரு மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே
கொஞ்சம் மனசார வரணுங்க எங்க குலமான பார்ப்போங்க மனசார வரணுங்க எங்க குலமான பார்ப்போங்க மனசார வரணுங்க எங்க குலமான பார்ப்போங்க. அடியே ஜில்லு, என்ன அடி தூள் கலப்புற? என்ன கஞ்சா போட்டிருக்கேன் தூள் கிளப்புறேங்கிற அட அதை சொல்லடி, ஆட்டம் பாட்டத்தை தான் சொல்றேன். அடியே என்ன இந்தாரி ரொம்ப நல்லா இருக்க. தயவு செய்து இந்த சத்தியமூர்த்தி வர சொல்லு. சத்தியமூர்த்தி அண்ணன் சொல்லியிருக்கேன் மாமா, சொல்லியிருக்கேன் வாட்டர் கேனில் வருது. அடியே சத்தியமா சொல்லண்டி. என்ன சொல்றீங்க? நம்ம ஆத்தா மேல சத்தியமா சொல்லு. ஆத்தா இங்கே இருக்கு. இங்க இருக்கு பாரு ஒண்ணு. அவ யாரு? அது இது என்ன சாமி இது? நல்ல முத்து ஈஸ்வரர். ஈஸ்வரர். ஈஸ்வரர் புத சொல்றேன். நானும் எத்தனையோ பெண்களை நீ பார்த்தேன். தான் சரியான பொம்பளை பொறிக்காச்சே. ஏய் ஏய் இப்படி சொன்னா அப்புறம் ஊர்ல அப்புறம் என்ன பொம்பளை பிடிக்க நினைப்பாங்க. அதை சொல்லடி. போறப்ப வரப்ப அப்படியா? அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்திருந்தாலும் இன்னைக்கு தான் நம்ம ஊர் மேடையில நம்ம மந்தைக்கு முன்னாடி என்ன சொல்ற? இப்படி எல்லாம் பாக்குறேன். என்ன நெஞ்செல்லாம் மசர் மலைச்ச பொம்பளைய பாக்குறேன். இந்த மச்சரை பார்க்க சொன்னாங்க உனக்கு. இதை பாரு. ஐயோ நீ அதையும் பார்க்க கிடந்து அலையிற. சரி என்னவா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுங்க. பேசுங்கிறேன். நாங்களாம் காவலுக்கு போகணும். அம்மா வள்ளியம்மா வர்றாங்க. அவங்க வர்றதுக்கு மேல ஒரு விஷயம். என்னடி விஷயம்? எனக்கு பருவ வயசு வந்துருச்சா. சரி. கல்யாணம் பண்ணணுமா? எங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சரி. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாரு. நான் சொல்லிட்டேன் எப்படி? நல்ல பணக்காரனா பார்த்து கட்டி வைங்கன்னு. அப்பா உடனே எங்க அப்பா ஒரு அரசியல்வாதிக்கு என்னை கட்டி வச்சார். அப்பா ஏசி கார், ஏசி ரூமு, மாலை மரியாதை எல்லாம் சகலமும் இருக்கு. ஆனா பிள்ளை இல்லை. 5 வருஷமா. ஏன் இல்லை? ஏன் ஒரு ஊருக்கு மீட்டிங் போனா இங்க போர்டு மீட்டிங் வரல. 5 வருஷம் கழிச்சு நான் மாசமாயிட்டேன். இந்த விஷயத்தை என் புருஷன்ட்டு சொன்னா, அரசியல்வாதிட்டு சொன்னா சந்தோஷப்படுவாருன்னு ஃபோன் பண்ணி, என்ன மாமா நான் மாசமா இருக்கேன்னு. அந்த ஆள் என்ன சொல்றேன், இது என் சதி இல்ல எதிர்கட்சி சதிங்கிறேன். அரசியல்வாதி இல்ல அவன் செஞ்சு அடுத்த ஆள் தள்ளி போடுறேன். நமக்கு தேவையா? டைவர்ஸ் பண்ணிட்டேன். அடுத்த மாப்பிள்ள திருச்சி ரேடியோ ஸ்டேஷன். நல்ல பையன். 9 மணிக்கு வருவேன். சாப்பாடு போடுவேன், போடுவேன். பாயை விரிடிம்பேன், விரிப்பேன். பக்கத்தில் படிடும்பேன், படுப்பேன். அவன் என்ன சொல்லுவேன், இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவடைந்து இழுத்து முடித்து தூங்கிடுவேன். என் நிலைமை ரொம்ப மோசம். அப்புறம் ஒரு மாப்பிள்ள கபடி பிளேயர். அவன் அட நீ வேற கபடி கபடிட்டு வர தொட்டவனு அவுட் ஆயிடுறேன். ரொம்ப இதாயிட்டேன். இனிமே நம்ம வாழக்கூடாது, செத்து போயிட முடிவு பண்ணி எங்க ஊர்ல ஒரு புளிய மரத்துல தூக்கு போட போனேன். எனக்கு முன்னாடி 5 ஒருத்தர் தூக்கு போட வந்தேன். பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் எனக்கு சரியில்லை. உலகம் தப்பா பேசும். போனதுக்கு ஒரு இழுப்பு இழுத்துக்கிட்டு தூக்க போடுறதுக்கு கூட கழுத்து வலிக்கும்னு அவன் சொன்னா டைம் ரம்மு வாங்கியதற்கு ஆளு கட்டி கட்டி போட்டுக்கோம்னு கட்டி ரம்ம சாப்பிட்டு தூக்க போட்டு தொங்குனான். அவன் செத்துட்டா நான் புடைச்சிட்டேன். எப்படி? அவன் கைத்துல தொங்குன, அவன் காலை பிடிச்சுக்கிட்டு நான் தொங்குனேன். காலால வேற ஏதாவது. சரி நான் வந்து தோழி பார்க்கணும். அடியே அடியே வாடி. இவன் நேரம் சைடே கிடந்தா இப்ப மட்டும் ஓடிட்டாயா பார்த்து தடிக்கிட்டு விழுந்துடாம. பாடி எப்படி இருக்க? வர வர வளர்ந்துக்கிட்டே வருதெல்லாம் போ. கழுத்தை நெரிக்குது. நல்லா இருக்கியாடி? அப்பா வந்தாரா? அப்பா வந்தாரு, காவல் போக சொன்னாரு. அம்மா அம்மா கூப்பிடுறோமா? அம்மா 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 கூப்பிடு. சத்தியமூர்த்தியால பவுடர் அடிச்சிட்டியா? தூங்கிறாத. இந்த வாரு போன கும்பாபிஷேகத்துல அவ்வளவு கவனிச்சா மாசம் கைவாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம். சின்ன கிளிகள் பறந்து ஆடு, கவிகள் கிளிகள் பாடு. புது ராகம் புது தாளம் வந்து சேரும் நேரம் மாசம் கைவாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம். பொங்கல வைக்க மஞ்சள ஏடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. வீட்டுல எப்படிதான் இந்த பூமியை சாமி நங்கச்சி நங்கச்சி நங்கச்சி.
சரி இது யாரு அடிய அழகி என்னடி என் அழகி இந்த அழகி நான் பார்க்கவே இல்லையே எந்த ஊர் அழகி எந்த நாட்டு அழகி கேரளத்து பெண்கிட்ட நல்ல வள்ளி பெண்குட்டியா உண்டு ഇവിടെ വന്നത് ഇവിടെ ഉങ്ങളുടെ അച്ഛൻ നമ്പിരാജൻ ഇവിടെ ചൊല്ലി അച്ഛൻ വിളിച്ചോ ഇവിടെയോ എന്നെ ചോളിയാ വിളിച്ചു ഇവിടെ കാവൽ കേൾക്കുമ്പോൾ ചോളി ഓ കാവൽ பார்க்கணும் ചോളി அந்த ചോളിக்கு நீ வந்திருக்கு ஆ உன் சோழியை முடிக்க போறேன் ஊன் கழிச்சா ஊன் கழிச்சிட்டல கழிச்சிட்டல ஊன் கழிச்சிட்டல ஊன் கழிச்சோ கழிச்சோ அழகா சாம்பார் சாதம் கழிச்சு மலையாளம் பேசிட்டு இருக்கோம் மலையாளம் പറയുമോ ആട്ടിലും മെല്ലെ പോകും കാലമാരെ ബോക്കിലും മെല്ലെ പോകും മലയാളം അറിയുമോ ഇരിക്കണ ചോറ് ഉമ്മ തരും രേഖ കുറച്ച് അറിയും ஆமா ஏய் பூதி வணக்காதே ചോറ് ഉമ്മ തരും ஏய் நீ தர்ற மாதிரி இல்ல அங்கிட்டு போயிடாத அப்புறம் உதடு வீங்கி போயிடும் ஐயோ ஆமா அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன பொம்பளை ஆம்பளை அதெல்லாம் இல்லடி இல்ல பெண்ணு மாதிரிதான் இருக்க மாதிரி இல்ல இருக்க உனக்கு நெஞ்சு வாய்க்கு வந்துகிட்டு இருக்கேன் புறவலை நெருக்குது அதே என்னம்மா எப்படி பேசுறீங்க பாருங்க அது சுத்தமா பிஞ்சு போயிடும் அம்மா அம்மா நீங்க வாங்கம்மா அம்மா உங்களை இங்க வர சொல்லுங்க அறிவு கேட்டவளே என்ன நினைச்சிட்டு இருக்க இவன் முன்ன தெரியாத ஆம்பளைகள் தேவையில்லாம அவளை பத்தி எதுவும் பேசாதீங்க என்ன பேசாதீங்க ஒரு பொம்பளை பிள்ளை அவ யார் தெரியுமா யார் அவ என்ன வந்தலது பாத்துட்டு இருக்கேன் அவளை சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அவர் என்ன அப்புறம் அவரை அடக்க கொடுக்க பெண்கள் எப்படி தெரியுமா இருக்கணும் அடக்க கொடுக்கமா இருக்கணும் கண்ணியமா இருக்கணும் கட்டுப்பாடா இருக்கணும் நீங்க பேசினா மட்டும் பரவாயில்ல அந்த பிள்ளை தோழி பொண்ணு ரெண்டு பேர் சேர்ந்து அவளை திட்டுறீங்க அவ யார் தெரியுமா அவ யார் தெரியுமா அவ தர என்ன தெரியுமா அவ யார் தெரியுமா அவளு 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவளா அட போய் ஆகட்டு அம்மா நீங்க வாங்கம்மா ஏண்டி 10 புருஷனா பத்தல மாத்திரைக்கு 30 நாள் நான் 20 நாள் மிச்சம் என்ன புருஷன் பண்ணே வைக்க போற 10 புருஷன் ஒரு தாலி கூட இல்ல தாலி கட்டணும்னா மாட்டிக்கிருமா ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் என்ன தாலி கட்டிருக்கேன் கேட்பேன் அருவு கட்ட தமிழ் கலாச்சாரம் என்ன தெரியுமா தமிழ் கலாச்சாரம் தான் கலாச்சாரம் இல்லடி கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நம்ம தன்னுடைய தமிழ் கலாச்சாரம் கலாச்சாரத்தின்படி நம்ம ஆளணும் பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் நல்லா அழகா பட்டு புடவை கட்டி அது கண்டாங்கி சேலை போட்டு காலில் தண்டை ஓட்டு மூடுறீமாதான் காத்து காத்தா பெண்களுக்கு ஏன் தெரியுமா மாறாப்புன்னு பேர் வந்துச்சு 70 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது போட்டா அதுக்கு வரி வசூல் பண்ணாங்க அதுக்கு முல்லை வரின்னு பேரு அப்ப மாதிரியே நான் இப்ப இருக்கிறேம்மா அதுக்கு நம்ம 3 பேரும் அப்படியே இருப்போம்மா பிச்சு புடியும் பிச்சு ஆயில திருப்பி போட்டு பிச்சு புடுவாங்க அடியே உனக்கு சுதந்திரம் வேணாம் அப்படின்னா நீ அப்படியே இரு இந்த சட்டை போட்டு என்னுடைய உடல் உறுப்புகளை மறைக்கிறது நான் வாங்கிய சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சொன்னது அப்புறம் கலட்டி போட்டு தெரிஞ்சாலும் சுதந்திரம் மூடி இருந்தா சுதந்திரம் இல்லை இப்ப சில பெண்கள்லாம் அப்படிதான் நியாயம் பேசுறோம் நாங்களும் ஆணுக்கு சமம் அப்படின்னு சில பெண்கள்லாம் அப்படிதான் இருக்காங்க ஆனா அப்படி இருக்கக்கூடாது மறைக்கிறத மறைச்சு ஒடுக்கிறத ஒடுக்கி கட்டுறத கட்டி இருக்கிறத இறுக்கி வச்சுக்கணும் புரியுதா சரிங்கம்மா அப்பா என்ன சொன்னார் அப்பா பர விரட்ட சொன்னார் கண்ணுங்கருத்துமா காவல் பார்க்க சொன்னார் நான் வந்திருக்கேன் இவ வந்திருக்கா உனக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு என்னை விட ஒரு பொம்பளை மல்லாக்க கொடுத்துருக்கேன் ஏய் அறிவு கட்டவள யாரை பார்த்து மல்லடின்னு தொலைஞ்சு விடு 10 நீங்க சொல்ல வந்தாடி எனக்கு ஞாபகம் வருது விஷயம் தெரியுமா மேலூர்ல இருக்கிற மலையபுரம் காணுமா ஐயோ நீங்க ஆக மொத்தம் ஒருத்தர் சுடுகாட்டிலேயே படுத்திருந்தார் ஒரு வாரமா அப்படி படுத்திருந்தா அதுக்கு நீதியும் கிடைக்கல நியாயமும் கிடைக்கல இயற்கையா இருக்கணும் மரங்களா இருக்கணும் மலையா இருக்கு அப்பதான் கொஞ்சமாவது இயற்கை காத்து வரணும் இடத்த பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு எப்படி தெரியுமா ஏதோ 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 ஒரு மயக்கம் மாசமா இருக்கு அது எப்படி 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 வந்தது எனக்கும் ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் இங்கே பாரு தெரியும் புரியும் இங்கே பாரு புரியும் கண்ணு படிச்சு நல்லா பாரு புரியும்
தொட்டதும் நினைப்பு வந்தது கைகள் தொட்டதும் கணிந்து விட்டது ஐயோ கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது கைகள் தொட்டதும் கலைந்து விட்டது பெண்மை என்பது என்னவென்பது பேச வந்தது வெட்கம் வந்தது பெண்மை என்பது என்ன வந்தது பேச வந்தது வெட்கம் வந்தது இந்த பாரு தெரியும் எடுத்து உடைச்சு நல்லா பாரு புரியும் மல 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 டேய், மல ராய பாரு கண்ணு கண்ணோ கலந்து விட்டது காதல் கதவு திறந்து விட்டது ஒண்ணு ஒண்ணு பார்த்தவனே வாசிக்க மாட்டேன் போச்சே போடி ஒண்ணு ஒண்ணு இரண்டு என்பது விட்டது வென்று விட்டது ஒன்றுபட்டது இரண்டு என்பது ஒன்றுபட்டது இங்கே பாரு புரியும் கண்ணை இழுத்து உடைச்சு நல்லா பாரு புரியும் செவத்த பொண்ணு சிரிச்சு வந்தது ஏத்த பூசி குளிக்க வந்தது குளிக்கையிலே பழக்க வந்தது பழக்க வந்தது மயக்க வந்தது. குளிக்க வந்தது பழக்க வந்தது மயக்க வந்தது தேக்க வந்தது இங்கே பாரு புரியும் கண்ணை இழுத்து உடைச்சு நல்லா பாரு புரியும் அம்மா இதா பாரு தெரியும் ஏய் இது என்னன்னு அது கேக்குறேன் பழைய துணி பஞ்சு முட்டைன்னு தெரியும் ஊதிய பல்லாம இரு இடி, ஏத்தா ஏத்தா புண்ணியவதி ஆமா சிற்பி சுத்தியில தூக்கிட்டாப்ல ஏத்தி புண்ணியவதி நான் உனக்கு என்ன பண்றது என்ன பேசுறது எல்லாம் பண்ண பண்ண விதியா என்னடி இது நெஞ்சு இப்பதானே அது இப்பதானே சொன்ன தமிழுக்கு கலாச்சாரம் ஒண்ணு இருக்குன்னு 16 மலம் இருக்கா வீட்டுல நீங்க வேற ஆ. வெள்ளரிக்காய் பிஞ்சுதான் ரொம்பவே இருக்கு எரும மாடு ஓய் ஓய் கர்மம் 14 முறை சேலை இருக்காது வீட்டுல அம்மா அதான் சொன்னேன் 16 முழத்துல சேனம் இல்ல 16 மலை சேலை கட்டி சரி. எங்க அப்பத்தா அப்படியெல்லாம் மறைச்சுக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு தெய்வம் மாதிரி கண்ணை கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கு இப்ப பாரு கை தட்டி கூப்பிடுற மாதிரி இருக்கு யாரு பொம்பளையா நீனு ஒருத்த கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த பாருங்க அவளை சும்மா பேசிட்டு இருக்காதிய அவளை யார் தெரியுமா யார் அவ? அவளை யார் தெரியுமா யார் அவளை கேக்குற? 10% காக்கப்பட்டவதான் உட்கார குர்த்தி மூடிட்டு என் மானத்தை கெடுக்கவே வருவியா அம்மா பறவை வரட்டுங்கம்மா தலைவிட்டு பறவை குதிக்குது. பறவைலாம் வந்துருச்சு இதுக்கு மேல அப்புறம் அவரு கோதமங்கலத்துக்கு போனாலும் போயிடுவாரு அதனால பறவை விரட்டிடுவோமா ஆளோளம் ஆளோளம் ஆடோளும் ஆனவர் போற்றிடும் அருளாளம் ஆண்டவன் போற்றிடும் அருளாளம் அப்படி போடு என்ன ஏய் மிருதங்கம்ல கற்பழிக்க போறது கிட்ட போகாதன்ட்டு ஆண்டவன் போற்றிடும் அருளாளம் அடியில ஒட்ட விட்டு வந்து சேரும் வானிலே ஒட்ட விட்டு வந்து சேரும் வண்ண வண்ண கிளிகளை பிடிவாரு வண்ண கிளிகளை கிரிக்கெட் மாட்டாடா இது இல்ல பந்தா இது தூமை பிடிச்சி ஏய் காலோல பாடுவது கேட்கவில்லையா அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா ஆலமரம் போடு தமிழ்லி ஏய் தமிழ்லி இங்க வாடி கிந்துதான் அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா ஆலமரம் போடுவது வந்த மாசையா ஆலமரம் போடுவது வந்த மாசையா பொம்பளை முகரைய பாரு ஏய் என்ன பொம்பளை நீ பொம்பளை பல்ட்டி அடிக்கிறல்ல முகரைய பத்தி ஆளு ஏத்தா உங்களை வச்சுனுமே என்னால பயிர் வைக்க முடியாது ஏமா கையை கையில தான் பிடிக்க பிடிச்சேன் முடியாட்டி ஒரு சோளம் நீங்க கையை தான் பிடிச்சேன் கையை தான் பிடிச்சேன் கையை தான் பிடிச்சேன் கையை தான் பிடிச்சேன் கையை தான் பைய பைய பிடிச்சேன் பிடிச்சா எப்பா ஏற நம்மளால இடத்துக்கு தலைவி நானு ஆமா. நீங்க தான் என்னைய கும்பிடணும் நான் உங்களை கும்பிடுறேன் என்னன்னு? பறவைலாம் வந்துருச்சு இனிமே நீங்க இருக்கிற இடத்துக்கு வேற ஆள் வருவார் அவரை வச்சு நான் ஏய் பாத்துக்கிறேன் அம்மா கண்ணை குத்தி விடாத இது பண்ணிட்டு இருக்க இடம் வந்து முக்கியமான இடம் எழுத்தவர் படி
ஓ. இடம் வந்து முக்கியமான இடம். சரிம்மா. தவரிசிகள் தவ முனிவர்கள் யார் வேணாலும் வரலாம். யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து என்னை கூப்பிடணும். சரிம்மா. மத்தவங்க வந்தா நீங்களே பாத்துக்கங்க. பாத்துக்கிறோம். ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்து போகலாமே. ஆளுலம் சோ எங்க சத்தியமூர்த்தி அண்ணே வாழே. வாங்க மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க 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 மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க பழைய புதிய நாடகம் பார்க்க நாடக கலைக்கு பெருமை சேர்க்க மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு. நம்ம மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு.